போறோம்? டாடி கிட்ட வந்துட்டோம். எங்க போறோம்? பீச் போறோம். ஓகே போலாமா? ஜாலியா அதுக்கு மெயின் ரோட்லயா இப்படி பண்ணுவீங்க? அது பாருங்க லைட் ஹவுஸ் வந்துருச்சு. ஏய் காக்காவை போய் பிடிக்கிறீங்க, புறாவை பிடிச்சாலாவது நைட்டுக்கு டின்னருக்கு ஆகும். போயிடுச்சு. அவங்களையாச்சும் நிம்மதியா இருக்க விடுங்க, என்னதான் இருக்க விட மாட்டீங்க. வாங்க போ, நிம்மதியா போ. அடி திரும்ப கடல் இருக்குல்ல, அதுக்குள்ள போ, நிம்மதியா இருக்கலாம் போ. சரி டேய் நீங்க வேற அவன் என்ன தேடி வந்து இந்த மாதிரி பீச்ல செல்ஃபி எடுத்துட்டு போதே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உனக்கு இன்னும் மார்க்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல ஷபானா, ஆங்கரிங் பண்ணி 4 வருஷம் ஆகுது, இருந்தாலும் இன்னும் என்ன மறக்கல. அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே வேறயா, என் கூட செல்ஃபி எடுத்ததுல ரொம்ப சந்தோஷமா. வாங்கலப்பா. என்ன அடப்பாவீங்களா, எடுத்து போடுற தூரமா. குழந்தை காலில் குத்தினா என்ன ஆயிருக்கும்? குடிக்க வேணாலும் எவனும் சொல்லுங்க, குடிச்சிட்டு ஏன்டா பாட்டில் அப்படி போடுறீங்க? குழந்தை காலில் குத்திருந்தா குடி. இங்க பாரு எவ்வளவு பொடி பொடியா கிடக்கு. ஐயோ உடஞ்சி கிடக்கு பாட்டில் பொடி பொடி. பெருசு பெருசு பெருசு. என்னது ரேஷன்ல குடுக்குற புடவைகள்லாம் வேஸ்டா போகுதுல, இப்படி அது உனக்கு வேஸ்டா போகுது, நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். என்ன பண்ண பாருங்க. ஏய் லாலு, ஏய் அச்சா, சன்செட் இந்த பக்கம் பாரு. எங்க சன்செட் தெரியுதுங்க, மறைக்குது பாரு. சன்செட்னா ஒரு பெரிய டபரா செட். உன்னுடைய வாழ்க்கைக்கு சன்செட். நீ சன்செட் இல்ல, சன் டபரா செட். வயசான ஜோடி 2 பேர் ரொம்ப அழகா நடந்து வந்துட்டு இருக்காங்க, பாக்குறதுக்கே அழகா இருக்கு. நீ எந்த ரன்னிங்க மாட்டீங்க, அந்த வயசுல நம்ம 2 பேர் நடந்து வருவோங்கிற தவழ்ந்துதான் வருவோம். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு மண்ணுல கை வைக்க கூடாது. ஒண்ணு நான் உன்னை தரத்தரன்னு இழுத்துட்டு வருவேன், இல்ல நீ என்ன தரத்தரன்னு இழுத்துட்டு வரணும். இல்ல ஒன்னே ஒண்ணு நடக்கும், பீச்சுக்கே வர முடியாது. அது மட்டும் மிகப்பெரிய ஒரு விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயம், எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் பீச்சுக்கு வந்தா சந்தோஷமா இருக்கும். என்ன என் மூஞ்சிலாம் கருத்து போன மாதிரி இருக்கு? உங்களுக்கு சோறு செஞ்சு சம்மர்ல என் மூஞ்சி கருத்து போயிடுச்சுடா. அது இன்னும் உண்மைதான், ஒரு மாதிரி டல் ஆயிட்டு. அப்ப கூட இந்த முகரைய பார்த்து நீ ஆங்கர் தானே அப்படின்னு ஒரு பொண்ணு செல்ஃபி எடுத்து. அந்த பொண்ணு அங்கதான் நிக்குது. ஐயோ அந்த பொண்ணு இங்கதான். ஓகே ஓகே பீச் வந்துட்டோம். சரி ஓகே, டீ குடிக்கணும் போல இருக்குடா, ஈவினிங் ஆயிடுச்சுடா. என்னை விட உனக்கு தானே டீ பைத்தியம், என்ன அமைதியா இருக்க? டீ குடிக்க போலாமா? போட்டு செட் பண்ணி உட்கார்ந்ததுக்கு டீ குடிக்க போலான்னு கூப்பிடுறேன். முன்னாடியே சொல்லிதான் போயிருக்கலாம்ல, வேணப்ப இப்ப இங்கே ஒரு மாயாஜாலமா டீ பாக்குறியா? ஐயோ இது ஆர்டிபிஷியலா பண்ணு பைத்தியம். உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். பரவாயில்ல, நீ எல்லாத்தையும் போடு, நீ ஒண்ணும் பண்ண வேணாம், ஒரு கட்டி நீ பண்ண வேணாம். நீ ஒரு இப்ப என்ன டீ எடுத்து வந்துட்டு அது தெரியாம பண்ண போற, இப்ப கண்டென்ட்டா பண்ண போற. அதானே வந்துட்டேன் சூடா. இன்னைக்காவது வெளில போய் நல்ல டீ குடிக்கலாம்னு நினைச்சேன். எல்லாமே ஆர்டிபிஷியலாவே பண்ணுது. சீரியல் நடிச்சு ஷபானா, நீ எல்லாமே சீரியல் ஆக்டிங் பண்ற. டம்ளர் எல்லாமே எடுத்துட்டு வந்தாச்சு. அப்படியே என்ன பண்ணிக்கலாம், அடுப்பு எடுத்து வச்சுக்க, நைட்டு சமைச்சு நெக்ஸ்ட் டைம் வரும்போது சிலிண்டர் எடுத்துலாமா? கரண்ட்
ஐயோ கிட்ட கொஞ்சம் கரண்ட் கொடுங்க. இந்த ஆர்வ கோளாரை வச்சுக்கிட்டு பேட்டரி போடலாம்ல கரண்ட். பேட்டரி நீங்க போடலாம். எடுத்து வந்து வச்சுக்கிட்டு இப்பதான் இந்த சிலிண்டர் மினி சிலிண்டர் ஸ்டவ் இருக்குல்ல, ஒரு நாள் மேகி செஞ்சு சாப்பிடுறோம் இங்க வந்து. ஓகேவா? மேகி செஞ்சு சாப்பிடுறோமா? எனக்கு ரொம்ப நாள் நீ என்ன பண்ண தெரியுமா, மேகி செஞ்சு சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்குல்ல அப்ப கடை போட்டுடலாமா அப்படிம்ப. எதையாவது ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்னா போதும். அப்படியே இப்படி வரவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா வாங்க ஒரு plate 20 ரூபா கொடுத்துட்டேன்னா அப்படி வாரம் போய் செத்துருவாங்க. டீ போட்டவா ஊத்தவா? ஊத்து ஊத்தி தோலை ஊத்து. ஐயோ எனக்கு கையெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு செலவு மிச்சப்படுத்துறோம், பெரிய விஷயம். ஆனா எங்க இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ எந்த ஜென்மத்துல புண்ணியம் பண்ண? காசிக்கு போனாலும் கரும விடாதுங்கிற மாதிரி பீச்சுக்கு வந்தாலும் இந்த டீ இந்த கரும விட மாட்டேங்குது. இந்த வெளில அழகா எங்கேயா போய் டீ வாங்கி குடிச்சிருக்கலாம். சரியா? ஓகே. பிஸ்கட் எங்க? அது மட்டும் ஏன் கேக்குற? பிஸ்கட் இல்லாம நான் டீ குடிக்க மாட்டேன்னு தெரியாது. மானம் கெட்டவனே, மானம் கெட்டவனே. பிஸ்கட் எங்க? வச்சிருக்கேன்டா. இது பாரு, இப்பதான் பிஸ்கெட் இப்பதான் தின்னேன். இப்பதானே பிஸ்கெட் சாப்பிட்டேன். இந்த டீ குடிச்சிட்டீங்களா? நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்ததா? சூப்பரான ஒண்ணு இல்ல, நார்மலா இருந்தது. நீ எப்போதும் போற டீ தான். என்ன தம் டீ? இல்ல எனக்கு புரியல. இவ்ளோ நேரம் பீச்சுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு டீ குடிக்கிறதுன்றதே ஒரு தனி சந்தோஷமான விஷயம். இத்தனை பேர் இங்க வந்திருப்பாங்க, எல்லாம் ஸ்நாக்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அததான் சபா நான் சொல்ல வரேன். பீச்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு சோளம் சாப்பிட்டுருப்பாங்க, பஜ்ஜி சாப்பிட்டுருப்பாங்க, மீன் சாப்பிட்டுருப்பாங்க, டீ குடிச்சிருப்பாங்க. ஆனா வீட்ல இருந்து பிளாஸ்க்ல இருந்து போட்டுட்டு இருந்த டீயை குடிச்சிருப்பாங்களா? குடிச்சிருப்பாங்க, நமக்கு தெரியல. ஆனா நாம இப்பதானே குடிக்கிறோம். எங்க போய் பால் வாங்கிட்டு வருவீங்க? நீ வாடா, இங்க வா. எங்கயும் போக கூடாது. என்ன சரி சீக்கிரமா பொடா மீன் வந்து கடிச்சிருமாடி. சரிடி, நீ பத்திரம் சீக்கிரமா வந்துறியாடி? பத்திரம்டி, அம்மாக்கு பயமா இருக்கு. நான் சொல்ல எப்பவுமே ஆனந்தானா கம்ஃபர்டான ஃபுட்டு. காலைல 2 இட்லி, இட்லி பொடி, சாம்பார், சட்னி, அப்படி இருக்கும். நான் டயட்ல தான் இருப்பேன். இருந்தாலும் இங்கே தான் ஆஃபீஸ் பக்கத்தில் அறிவாலயத்துலேருந்து இங்கே வந்து அந்த 2 இட்லி வடை சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், அப்படி சொர்க்கம் மாதிரி இருக்கும். சோத்து பண்டாரம் அனுபவிக்கணும் சாப்பாடு.